ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப்பு தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது இந்த முருங்கை சூப்பு வச்சு குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ நல்லது இருக்குங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். சரி, ஓகே, நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தண்ணி விட்டு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் சின்ன சின்னதாக வெள்ளை கலர் பூச்சி ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா பார்த்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கீரையை. இப்போ கீரை எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 பூண்டு தட்டி அது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனு கம்மியாக மஞ்சள் தூள். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை உரித்து தட்டி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டும். நிறைய பேர் முடியெல்லாம் கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லைங்களா, கண்டிப்பாக இந்த சூப்பை தொடர்ந்து ஒரு வாரம் குடிச்சு பாருங்கள். அதோட பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முடி கொட்டுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கை கால் வலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த சூப் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இதில் கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 கொதி நல்லா வரட்டும், அப்படியே விட்டுருங்க. நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸோட சாரெல்லாம் நல்லாவே இறங்கணும். இப்போ கீரை நல்லாவே கொதிக்க ஆரம்பித்து உள்பக்கமாக கீரையெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நல்லா கொதித்து உள்பக்கமாக போயிடுச்சு. நல்லா கமகமன்னு மணமான ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சூப் நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். சிம்பிளாக செஞ்சிடலாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா முருங்கைக்கீரை சூப் நமக்கு தயாருங்க. அவ்வளோ நல்லது இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஒரு பவுலில். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறது நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடிகட்டின கீரையை அப்படியே அரைச்சி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றத விட நம்ம இப்படி குடிக்கிறப்போ ரொம்பவும் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3 முறையாவது இந்த சூப் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.